ஹாய் வணக்கம், நான் பானுஷன் ஃப்ரம் ரேமேக்ஸ் நோர்த் ரியாலிட்டி. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியோரமாக காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணியின் முகப்பை பார்த்தீங்களா, மொத்தமாக 180 அடி. உண்மையிலே ஒரு சிறந்த முதலீட்டுக்குரிய காணி தான் இந்த காணி. மொத்தமாக இந்த காணியின் பரப்பளவு 75 பரப்பும் 10 குழியும் இருக்கு. அன்னளவாக ஏக்கர் கணக்கில் சொல்ல போன 4.5 ஏக்கர். இந்த காணியின் அமைவிடத்தை பார்த்தா யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணிக்கான தூரம் 5 கிலோமீட்டர். சரி, அதை விட இதுல பக்கத்தில் ஒரு அல்லை விலாஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நடந்து சக்சஸ்ஃபுல்லா இப்ப ரன் ஆகி கொண்டிருக்கு. அந்த அல்லை விலாஸ் வெறும் 1 கிலோமீட்டர். சரி, எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது. அந்த பில்டிங் மேன்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது பக்கத்துல இருக்கு, இந்த காணி பக்கத்துல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காணிக்கும் நம்ம அரசாங்கம் செய்யற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் அதுக்கான தூரம் 3 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துல இருந்து அந்த மண்டதீவு ஸ்டேடியம் வெறும் 3 கிலோமீட்டர் தான். இந்த காணியின் அமைவிடத்தை பார்த்தா உண்மையிலே ஒரு எதிர்கால முதலீட்டுக்கு நல்ல உகந்த காணி அதில் இருக்கு. ஏனென்றா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வர்றபடியா இதுல ஒரு ஹோட்டல் ஒன்று பில்ட் பண்ணினா எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறையில் நீங்கள் கூடுதலான லாபத்தை பெற முடியும். அதோட இதுக்கு பக்கத்தில் அல்லை விலாஸ் இருக்கிறபடியா நீங்களும் இதில் விழா மாதிரி செட்டப் செய்து நீங்கள் மக்களுக்கு வீடு கட்டி விற்க முடியும். அதோட இதுக்கு பக்கத்தில் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. எதிர்காலத்தின் எனர்ஜியே சோலார் எனர்ஜி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கியூஆரை கொடுத்து நாங்கள் பெட்ரோலுக்கு காவல் நிற்கிறோம். இப்போ எல்லா நாடுகளுமே சோலார் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இந்த பெட்ரோலிய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. அப்போ இதுலேயும் அந்த சோலார் எனர்ஜியை நீங்கள் பில் பண்ணி கூடுதலான லாபத்தை நீங்கள் எதிர்காலத்தில் உழைச்சி கொள்ளலாம். அதோட இந்த இடம் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளுக்கு இருக்கிறபடியா ஒரு அமைதியான இடம். ஒரு தொழிற்சாலை செய்யலாம், கார்மெண்ட்ஸ் போடலாம், இல்லாவிட்டால் ஒரு சர்வீஸ் சென்டர் போடலாம், இல்லாவிட்டால் ஒரு பாரிய திட்டங்களை நீங்கள் அமைச்சு கூடுதலான லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு முதலீட்டாளர் இவ்வாறான திட்டங்களை தான் அவர் யோசிப்பார். ஏனென்றா எதிர்காலத்தை அவர் சிந்திப்பார். ஏனென்றா இந்த காணி குறைந்த விலையில வந்திருக்கு. இந்த காணி குறைந்த விலையில வந்திருக்கிறபடியா குறைந்த விலையில இன்றைய நீங்கள் வாங்கினால் எதிர்காலத்தில் நீங்க பாரிய அளவு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இலங்கையின் ஜிடிபியை தீர்மானிக்கிறதே சுற்றுலாத்துறை தான். ஒன்று தேயிலை ஏற்றுமதி கூட லாபத்தை பெறலாம். அதை விட கூடுதலான வருவாய் வாரது சுற்றுலாத்துறை. அதுல முக்கியமான ஒரு இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை நீங்கள் அமைச்சிங்களா நீங்க கூடுதலான லாபத்தை எதிர்காலத்தில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அமைவிடம் அப்படித்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்துல பனை கூடல் இருக்கு, இங்கால தென்னை இருக்கு, நல்ல இதமான காற்றொண்டு வருது. இதுல ஒரு சுற்றுலா தலம் ஒன்று அமைச்சிங்களா ஒரு வாகன இறைச்சல் இல்லாம ஒரு பொருளிலிருந்து வந்து இதுல ஒரு வடிவா ஸ்டே பண்ணி வடிவா யாழ்ப்பாணத்தை சுற்றி ரசிக்க முடியும். அதுக்கான அடித்தளத்தை நீங்கள் போடுங்க. போட்டீங்களா கூடுதலான லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலத்துல சிறந்த முதலீட்டுக்கு இந்த காணி உகந்தது. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நீங்கள் நம்ம இலங்கையில வந்து, அதாவது குறிப்பா யாழ்ப்பாணத்துல முதலீடு செய்யணுமெண்டா நீங்க இந்த காணியை வாங்குங்க. இந்த காணி உங்களுக்கு வேணுமெண்டா என்னுடைய தொலைபேசி இலக்கம் இந்த டிஸ்பிளேல தெரியுது. அதோட எங்களுடைய அலுவலகத்தின் தொலைபேசி இலக்கமும் இந்த டிஸ்பிளேல தெரியுது. நேரடியாக எங்களோட அலுவலகத்துக்கு வருகை தந்து இந்த காணியின் ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நாங்கள் இந்த காணி விற்பனைக்கு போடுவதற்கு முதலே நாங்கள் ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து தான் நாங்கள் விற்பனைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். நீங்களும் உங்களோட மன திருப்திக்கு எங்களோட
அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய சட்டத்திறனி மூலம் இந்த காணியின் ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து காணியின் அமைவிடத்துக்கும் நீங்கள் நேரே வந்து பார்த்து இந்த காணியை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம்.